லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாவு கடலும். இது ஜோர்டான் நாட்டின் தலைநகரம் அம்மான். இங்கிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் தான் சாக்கடல் உள்ளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரனின் மகன் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலஸ்தீன நாட்டின் கிழக்கு பகுதிக்கு அல்லாஹ் நபியாக அனுப்பினான். அதில் சதோம் என்பது மிகவும் முக்கியமான நகரமாகும். 4000 வருடங்களுக்கு முன்பு ஓரின புணர்ச்சியில் ஈடுபட்ட தமது சமுதாயத்தவரிடம் அந்த மானக்கேடான செயலை விட்டுவிட லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளையிட்டார். ஆனால் அச்சமுதாயத்தினரோ இந்த தீய செயலை விட்டுவிடாமல் மிகவும் பகிரங்கமாக தொடர்ந்து செய்து வந்தனர். மேலும் அவர்கள் பொதுமக்களிடம் கொள்ளையடித்தும் அநியாயம் செய்து வந்தார்கள். பாவகரமான இச்செயல்களில் மூழ்கி கிடந்த தமது சமுதாயத்தினரை தூய்மைப்படுத்தி இறை தண்டனையிலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்தார். ஆனால் அவர்கள் அவரது மனைவியை தவிர மற்றவர்களிடம் மட்டுமே அவரது கட்டளையை ஏற்றுக்கொண்டனர். அந்நாட்டை அழிப்பதற்கு மனித உருவத்தில் அல்லாஹ் அனுப்பி வைத்த மலக்குகளை அச்சமுதாயத்தினர் இப்பாவச் செயலில் ஈடுபடுத்த ஓடி வந்தனர். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரது மனைவியை தவிர மற்றுமுள்ள அவரது குடும்பத்தினரையும் அவ்வூரை விட்டு வெளியேற்றும்படி மலக்குகள் வழியாக அல்லாஹ் ஆணையிட்டான். அதற்கு பின் நிகழ்ந்த நிகழ்ச்சியை திருக்குர்ஆன் கூறுகிறது. சூரா ஹூத் அத்தியாயம் 11 வசனம் 82. فَلَمَّا جَاءَ أَمْرُنَا جَعَلْنَا عَالِيَهَا سَافِلَهَا وَأَمْطَرْنَا عَلَيْهَا حِجَارَةً مِّن سِجِّيلٍ مَّنضُودٍ. எனவே தண்டனை பற்றிய நம் கட்டளை வந்துவிட்டபோது நாம் அவ்வூரின் அதன் மேல்தட்டை கீழ்த்தட்டாக்கி விட்டோம். இன்னும் அதன் மீது சுடப்பட்ட செங்கற்களை மலைபோல் பொழிய வைத்தோம். ஓரின புணர்ச்சி என்னும் பாவச் செயலில் ஈடுபட்ட அந்த கூட்டத்தினரை அழிப்பதற்கு அல்லாஹ் ரசாயன மழையை பொழியச் செய்தான். பூகம்பத்தையும் ஏற்படுத்தினான். அதன் விளைவாக உருவானதுதான் இந்த சாக்கடல். இக்கடலில் உள்ள உப்பின் அளவு சாதாரண கடல் நீரில் உள்ள உப்பின் அளவை விட 8 மடங்கு அதிகமானதாகும். இந்த உப்பு மற்றும் ரசாயன பொருள்களும் அதிகமான அளவில் கலந்ததால் அடர்த்தி அதிகமாகிவிட்ட இந்நீரில் விழும் எல்லா பொருள்களும் மூழ்காமல் மிதப்பதை காணலாம். உயிரினம் உயிர் வாழ இயலாத காரணத்தால் இக்கடல் சாக்கடல், அல் பஹ்ருல் மையித், டெட் சி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. 82 கிலோமீட்டர் நீளமும் 18 கிலோமீட்டர் அகலமும் உள்ள இக்கடலின் நடுப்பகுதி 1400 அடி வரை ஆழமானது. இக்கடலின் அக்கறையில் பாலஸ்தீன் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 1300 அடி கீழே இருக்கும் இக்கடல் ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் உள்ளது. சூரா அல் அன்கபூத் அத்தியாயம் 29 வசனம் 34-35. إِنَّا مُنزِلُونَ عَلَى أَهْلِ هَذِهِ الْقَرْيَةِ رِجْزًا مِّنَ السَّمَاءِ بِمَا كَانُوا يَفْسُقُونَ وَلَقَدْ تَرَكْنَا مِنْهَا آيَةً بَيِّنَةً لِقَوْمٍ يَعْقِلُونَ. நிச்சயமாக நாங்கள் இவ்வூரார் மீது இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பாவத்தின் காரணமாக வானத்திலிருந்து வேதனை இறக்குகிறவர்கள் ஆவோம். அவ்வாறே அவ்வூரார் அழிந்தனர். அறிவுள்ள சமூகத்தாருக்கு இதிலிருந்தும் நாம் ஒரு தெளிவான அத்தாட்சியை விட்டு வைத்துள்ளோம். இவ்வுலகில் ஓரின புணர்ச்சியில் ஈடுபடக்கூடிய எல்லா காலங்களிலும் உள்ள எல்லோருக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இக்கடலை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான். சதோம் நாட்டை சார்ந்தவர்கள் மீது அல்லாஹ்வுக்கு தனிப்பட்ட விரோதமும் இல்லை, நம் மீது தனிப்பட்ட அன்பும் இல்லை என்பதை நீங்கள் உணருங்கள்.